இந்த திருச்செந்தூருக்கு உண்டான பாடல் இது. இந்த பாடலை நான் அர்த்தமே தெரியாம ஒரு சில காலங்கள் படிச்ச காலம் உண்டு. என்கிட்ட இருக்கிற விளக்க உரை புக்கில் கூட இப்படி ஒரு அர்த்தம் இல்லை. அது எங்க முருகர் எனக்கு பதில் சொல்றாரு பாத்தீங்கன்னா, போன தடவை திருச்செந்தூருக்கு நான் வந்தப்போ மூவர் சமாதியில ஒருத்தர் மூலியமா அதுக்கு விளக்கம் கிடைக்குது. அப்பேற்பட்ட அற்புதமான பாடல். இந்த பாடல் எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு துன்பம், துயரம், நஷ்டம், கவலை இது எல்லாமே தனித்தனியா வரும். இருக்கையில இப்ப நம்ம அனுபவிக்கிறதுலாம் துன்பமே கிடையாது. இருக்கையில ரொம்ப மோசமான ஒரு விஷயம் துயரம் தான். அது எந்த அளவுக்கு துயரம்னா, அது அந்த துயரம்லாம் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு இறைவனை வேண்டிக்கிங்க. உண்மையிலே அது ஒரு மிகப்பெரிய வேதனை. நம்ம அனுபவிக்கலாம் ஒரு வேதனையே கிடையாது. ஒரு அப்பா அம்மா ஆசைப்பட்டு குழந்தைய பெற்றுக்கிறாங்க. குழந்தை பெற்று ஒரு 4வது நாள்ல அந்த குழந்தை இறந்து போற துயரம் யாருக்கும் வரவே கூடாது ஒரு வேதனை. அப்பேற்பட்ட ஒரு வேதனை. நம்ம நினைச்சிட்டு என்ன இப்படி சோதிக்கிறிய முருகா, இப்படி ஒரு வேதனை, இப்படிலாம் இதெல்லாம் ஒரு துன்பமே கிடையாது. இதை விட மோசமான நான் எத்தனையோ முருகப்பட்ட பேசும் போதெல்லாம் ஒரு சில பேர் கர்மாவெல்லாம் நான் பார்த்து நான் ஒரு நாள்